இந்த பூலோகத்துக்கு நம்மளெல்லாம் வந்திருக்கின்றோம், வந்திருந்து வாழுகின்றோம், வெற்றியை தேடுகின்றோம். We all have come to this earth. We are living our life on this earth, and we are all in search of victory, to attain victory in this world. அதற்கு எப்போவுமே கந்தனின் கருணை நம்ம கூடவே இருக்க வேணும் என்றும், கந்தனுடைய கருணையினாலே நம்ம வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்றும் இந்த முகூர்த்தத்திலே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, பிதருக்களையும் குலகுருவையும் குலதேவதைகளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, சர்வ உலகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, சர்வ சராச்சரங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்ம எல்லோரும் கூடி ஸ்ரீ காயத்ரி மகாமந்திர சேவை செய்வோம் இந்த முகூர்த்தத்திலே. All this is because of the benevolence and the blessings of Lord Subramanya. So at this moment we must express our gratitude to Lord Subramanya and then pray by offering our respects to all the planes of existence. There are different planes of existence, so pray for all of that, and now we will start the chanting. எல்லாவரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று சங்கல்பம் செய்ய வேண்டும். Please stand up for 1 minute and make a very deep resolve. இதுவும் சங்கல்பத்தோட தான் நடக்கணும், அப்பதான் அது சரியா நடக்கும். Whatever you do, you should start with a resolve. Only then that particular task will be completed successfully. நம்ம தாத்தா பாட்டியோட சங்கல்பத்திலிருந்து தான் நம்ம அப்பா அம்மா பிறந்தது. It is because of the resolve of our grandparents that our parents were born. நம்ம அப்பா அம்மாவோட சங்கல்பத்திலிருந்து தான் நம்ம பிறந்திருக்கிறோம். It's because of the resolve of our parents we were born. எல்லாமே சாங்கல்பிகமா தான் இருந்தது, அப்புறம் தானே பிரத்யட்சமா வந்தது. It's all because of that resolve that everything else has been manifested on this earth. அப்பா அம்மா இப்படி ஒரு சங்கல்பம் எடுக்கலன்னா நம்ம பிறந்திருக்கிறோமா? If our parents didn't make the resolve to have children, we wouldn't have taken birth. நம்ம சங்கல்பம் எடுக்கலன்னா நம்ம குழந்தைங்க பிறந்திருக்கிறோமா? If we don't make the resolve, can we have children? அதனால தான் எல்லாம் சாங்கல்பிகமாகத்தான் இருந்திருக்கு, அப்புறம் அந்த சாங்கல்பிகமான ஸ்திதியிலிருந்து தான் பிரத்யக்ஷமான ஸ்திதிக்கு வந்திருக்கு. So first is the resolve, then thereafter the thought or the wish will manifest. இந்த கோவிலு கூட சாங்கல்பிகமாக தான் இருந்தது. First, this temple itself also was a creative visualization. It was a resolve that the Sadguru made that a temple like this should come up in this place. இன்னைக்கு அது பிரத்யக்ஷமா தெரியுதுல்ல. Today, it has physically manifested. ஒரு 5 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு தெய்வீகமான வைபவம் இங்கே இருக்கா? 2 years before, was there a place like this? யாராவது நினைச்சிருப்பாங்களா? Has anybody even thought that there would be a place like this? ஆனா இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். All this is because of the divine resolve. ஈஸ்வர சங்கல்பம். The divine is the one who's made the resolve for this creation. அதுக்கு நம்மளெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறோம். So we are all just a reason for it. நம்மளை எல்லாம் இந்த காரியத்துக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறார் அவர். God has given us the opportunity and made us be here today so that we can derive the spiritual merits out of it. அது நம்மளுடைய எல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம். It's because of the good deeds that we've done in our past lives and we have earned spiritual merits out of that. அதனால நம்மளெல்லாம் எந்த ஒரு காரியத்தை சாதிக்கணும்னாலும் சங்கல்பம் சக்தமா இருக்கணும். So if we have to achieve a specific task, then we should make a very strong resolve. சங்கல்பம் சக்தமா இருக்கணும்ன்றதோட தத்துவம் என்னன்னா பிரகிருதியோட நம்ம ரொம்ப ஐக்கியமா இருக்கணும். The meaning of a strong resolve is that we should be one with nature. All the 5 elements of nature, we should become one with it. இந்த பிரகிருதி தான் மகா சங்கல்பம். Because this nature itself is a very big resolve. அந்த மகா சங்கல்பத்தோட நம்ம ஐக்கியமா இருந்தா போதும். So we have to become one with that mega resolve. அப்ப நம்ம கேட்கிற வரமெல்லாம் கிடைக்கும். Then whatever we ask for will manifest. நம்ம கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கூட ரொம்ப ஐக்கியமாயிட்டோம்னா நம்ம கேட்கிற வரமெல்லாம் சுவாமி தரும்ல. So
So when we go to a temple and become one with the divine in the temple, whatever we ask for, the God will give. அந்த மகா சங்கல்பந்தான் பிரார்த்தனை. That big resolve is a prayer itself. ஒன்று கூடுவதே பிரார்த்தனை. To become one is that prayer. ஒன்று கூடி உயருவதே பிரார்த்தனை. To become one and raise above is prayer. ஒன்று கூடி ஆனந்தத்தை அடைவதே பிரார்த்தனை. To become one and experience joy is prayer. அதுவே மிகப்பெரிய பிரார்த்தனைகள் எல்லாம் நடத்தி நம்மளெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேணும் என்ற சித்தர்கள் எல்லாம் கூறியிருக்கின்றது. So the great masters in the past has said that we should all get together and perform mass prayers so that we can have good experiences in our life. எந்த அளவுக்கு கூட்ட பிரார்த்தனைகள் இந்த பூலோகத்தில் நடக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் க்ஷேமங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். As long as and as much as we perform mass prayers in this world, more and more good will develop in this world. നമ്മളെല്ലാം കൂടി നടത്തും പ്രാർത്ഥനയിനുடைய ലക്ഷ്യം உலக க்ஷேமம், உலக மக்களினுடைய நல்வாழ்வு. The very objective of these kind of mass prayers is for the benefit of this whole world, for peace, harmony and well-being of every being in this world. அதுவே ஆதி காலத்தில் வாழ்ந்த ரிஷி பரம்பரைகளெல்லாம் சர்வ வேதங்களுக்கும் மேலே ஒரு வேத மந்திரம் சொல்லியிருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுவே மிகப்பெரிய மகாமந்திரம். So above all the Veda mantras, this is the one mantra that is of the highest order, because this prayer means that the whole world, all the beings in this world should be fine, they should be well. இந்த மந்திர சக்தி உலகமெல்லாம் பரவணும். This energy from this mantra should spread all over the world. நம்மளெல்லாம் வாழும் உலகம் க்ஷேமமாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை க்ஷேமமாக இருக்கும். Only if the world that we live in is fine, will our life also be fine. வீட்டில் சந்தோஷம் இருந்தால் தானே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். Only if there is happiness in the family, will all the members in the family be happy. மண்ணில் இருக்கிற நமக்கு மண்ணில் நீர் இருந்தால் தானே நம்ம போடும் விதையெல்லாம் மரமாகும். Only when there is water in the soil will the plants grow into a tree. அது மாதிரி உலகத்தில் அமைதி வேணும், அன்பு வேணும், ஐக்கியம் வேணும், ஆனந்தம் வேணும். So in this world, what is required is love, unity, joy. அதுவே உலகத்தினுடைய ஐஸ்வர்யம். That is the true wealth of this world. அதற்காகவே நம்மளெல்லாம் கூடி இப்படியான மகா வைபவங்கள் எல்லாம் நடத்துகின்றோம். That is why we are performing these kind of mass prayers. இதில் எந்த சுவார்த்தமும் கிடையாது, இதெல்லாம் நிஸ்வார்த்தம். There is no selfish objective towards this. This is very selfless. எந்த ஒரு தார்மீகமான கைங்கரியத்திலையும் சுவார்த்தம் இருக்கக்கூடாது, அது நிஸ்வார்த்தமாக இருக்கணும். When you perform any righteous deed, it should be selfless. It should not be selfish. தார்மீகம் என்றது வியாபாரமும் விவசாயமும் கிடையாது. Any righteous deed is not a business that you try to expect something out of it. It is for the well-being of this whole world. அது எப்போவுமே நிஸ்வார்த்தமாக இருக்கணும். Should always be without any expectation. என்ன கிடைக்குதோ எது கிடைக்கலையோ அது முக்கியம் இல்லை, நல்லது வாழுவது முக்கியம். It is not important what you get or don't get out of it. Good should prevail. Righteousness should prevail in this world. அந்த ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாவித தார்மீகமான கைங்கரியங்களும் நம்ம கொண்டு நடத்தணும். Only with that thought and objective we should perform all righteous deeds. ஓம் சரவண பவா.